அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளிவந்த தகவலின்படி, தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டுதாரர்கள் இலவச அரிசி மற்றும் மானிய விலைப் பொருட்களை தொடர்ந்து பெற, குடும்ப அட்டையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் தங்கள் இ-KYC பதிவை ஜூலை 31க்குள் கட்டாயமாக செய்ய வேண்டும். பணி நிமித்தமாக வேறு இடங்களில் தற்காலிகமாக வசிப்பவர்கள் தங்களுக்கு அருகிலுள்ள நியாய விலைக் கடைகளிலேயே இந்த கைரேகை பதிவை மேற்கொள்ளலாம். AAY மற்றும் PHH ஆகிய முன்னுரிமை பிரிவுகளைச் சேர்ந்த பயனாளிகள் எவ்வித தடங்கலுமின்றி பலன்களைப் பெற இந்த கெடுவுக்குள் இ-KYC நிறைவு செய்வது அவசியமாகும். குடும்ப அட்டையில் உள்ள இறந்த உறுப்பினர்களின் பெயர்களை ஜூலை 25க்குள் வட்ட வழங்கல் அலுவலகத்தை அணுகியோ அல்லது உள்ளூர் ரேஷன் கடை விற்பனையாளர்களிடம் ஆதார் தகவல், குடும்ப அட்டை எண்ணை சமர்ப்பித்தோ நீக்கம் செய்ய வேண்டும். கைரேகை தெளிவாக பதிவாகாத குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் முதலில் தங்கள் ஆதார் அட்டையில் கைரேகை மற்றும் கண்விழித்திரை பதிவை புதுப்பித்த பிறகே இ-KYC சரிபார்ப்பை செய்ய முடியும். முதியோர்கள், உடல்நலக்குறைவு அல்லது இயலாமை காரணமாக ரேஷன் கடைகளுக்கு நேரில் வர இயலாதவர்களுக்கு நியாய விலைக் கடை விற்பனையாளர்களே நேரடியாக அவர்களின் இல்லங்களுக்கு வந்து பயோமெட்ரிக் சரிபார்ப்பை செய்து தருவார்கள். போலி ரேஷன் கார்டுகளை தவிர்க்கவும், தகுதியற்றவர்களை கண்டறிந்து நீக்கவும் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதால், பொதுமக்கள் உடனடியாக கைரேகை பதிவு மற்றும் பெயர் நீக்கம் போன்ற பணிகளை விரைந்து முடிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள்.